கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நம்பிக்கை டிவி மூலமாக உங்களை பார்ப்பது மிகுந்த மகிழ்ச்சியாக காணப்படுகிறது. எவ்ரி மண்டே 6:30 to 7 தொடர்ந்து தேவனுடைய வார்த்தை சுமந்து வரும்படியாக தேவன் கிருபை பாராட்டவராக. இந்த நாள் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களோடு பேச போகிறார். கண்களை மூடி நம்ம ஜெபிப்போம். சர்வ வல்லமுள்ள தெய்வமே, இந்த ஆண்டவரே, இந்த நிகழ்ச்சியிலேருந்து பார்த்து கொண்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் உங்களுடைய கருத்தில் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்களோட நீங்கள் பேசுவீராக. நீ பேசுகிற தெய்வம், நீர் பேசுவீராக. இந்த நிகழ்ச்சி மூலிமா அருமையான தேவனுடைய பிள்ளைகளை பார்க்க முடியா நீ கிருபை பாராட்டுகிறீர். அதற்காக நன்றி. இவங்களோடு நீங்கள் பேசுவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. கர்த்தருடைய நாமம் மையப்படுவதாக. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை பார்த்து சொல்லுகிற வார்த்தை, உங்களுடைய ஜெபம் வீண் போகிறதல்ல, உங்களுடைய ஜெபத்துக்கு பதில் வருகிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நிகழ்ச்சி பார்த்து கொண்டு இருக்கிற, இந்த வார்த்தை கேட்டு கொண்டு இருக்கிற, இதை பார்த்து கொண்டு இருக்கிற எந்த தேவனுடைய பிள்ளைகள் இருந்தாலும் சரி, உங்களுடைய ஜெபத்துக்கு பதில் உண்டு. உங்களுடைய ஜெபம் வீண் போகாது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, எத்தனோ மாதங்கள், எத்தனோ நாட்கள், எத்தனோ வருஷங்கள் நீங்கள் ஜெபத்துக்கு பதில் வராது இருந்திருக்கலாம். நான் இப்போ சொல்லுகிறேன், இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு ஜெபத்துக்கு பதில் உண்டாவதாக. வேதத்தில் பார்க்குறோம், அநேக மனுஷர்கள் ஜெபித்த உடனே ஆண்டவர் ஜெபத்துக்கு பதில் கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். உங்களுடைய ஜெபத்துக்கு பதில் உண்டு. நீங்கள் சோர்ந்து போகாதீங்க, தொடர்ந்து ஜெபிங்க. இந்த நிகழ்ச்சி முடிகிறதுக்கெல்லாம் ஆண்டவர் உங்கள் ஜெபத்துக்கு பதில் கொடுக்க அவர் உண்மை உள்ள தேவன் இருக்கிறார். கூப்புற யாவருக்கும் அவர் சமீபமாக இருக்கிறார் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. அவர் நோக்கி பார்க்கிறவர்கள் முகங்கள் பிரகாசம் அடைந்தது, அவருடைய முகங்கள் வெக்கப்பட்டு போல அப்படின்னு சொல்லி வேதம் சொல்கிறது. அருமையான தேவ பிள்ளைகளே, உங்களுடைய ஜெபத்துக்கு நிச்சயமாக பதில் உண்டு. வேதத்தில் அநேக பேர் ஜெபித்த ஜெபத்துக்கு உடனே பதில் வந்தது. அதில் ஒரு மனுஷனை உங்களுக்கு நான் காட்ட விரும்புகிறேன். 1 நாளாகமும் 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறது. அங்கே ஒரு மனுஷனை குறித்து பேசுகிறோம். அந்த மனுஷன் பேர் யாபேஸ். யாபேஸுக்குன்றது அர்த்தம் என்னென்று சொன்னால், துக்கம், வேதனை, வலி என்று அர்த்தமாக காணப்படுகிறது. ஒருவேளை இந்த யாபேஸை போல் உங்கள் வாழ்க்கை இருக்கலாம். துக்கத்தோடு இருக்கலாம், கண்ணீரோடு இருக்கலாம், வேதனையோடு இருக்கலாம். உங்களுக்கு வாழ்க்கை அடுத்த லெவலுக்கு, அடுத்த காரியம், அடுத்த குடும்பத்தை என் வாழ்க்கையில் நன்மை நடக்குமான்னு எதிர்பார்த்து ஜெபித்து கொண்டு இருக்கிற உங்களை பார்த்து சொல்கிறார், உங்களுடைய ஜெபத்துக்கு பதில் உண்டு. அருமையான சகோதரியே, அருமையான சகோதரனே, உங்களுடைய ஜெபத்துக்கு பதில் வரலன்னு சொல்லி எவ்வளோ நாள் நீங்கள் கண்ணீர் விட்டீங்களவா? எவ்வளோ நாட்கள் நீங்கள் அழுது இருக்கிறீங்களா? உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் நீங்கள் அழுதது ஆண்டவர் பார்க்குறார். ஒருவேளை உங்கள் குடும்பத்தில் சமாதானம் இல்லைன்னு உங்கள் பிள்ளைகளுக்காக செவித்தீங்க அல்லவா? ஆண்டவர் உங்கள் ஜெபத்துக்கு பதில் கொடுக்க போகிறார். ஒருவேளை நான் கைவிட்டு செய்கிற எல்லா காரியத்திலும் வெற்றி காணப்படவில்லை, சோர்வு எல்லாத்துலேயும் நான் தோற்று போகிறேன், வெற்றியே இல்லை, நான் கை வச்சாலும் எந்த நன்மையும் நடக்கலைன்னு சொல்லுகிற சகோதரனே, சகோதரியே, உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களுடைய ஜெபத்தை நான் கேட்டு இருக்கிறேன். உங்கள் ஜெபத்துக்கு பதில் உண்டு. உங்கள் ஜெபத்துக்கு அற்புதத்தை நிச்சயமாக நான் உனக்கு செய்வேன். ஒருவேளை பிஸ்னஸ் செய்கிற அருமையான சகோதரனே, தோல்வியால் இருக்கிறியா? ஆண்டவரை நம்பி தானே அந்த ஊழியத்தை செய்தேன், ஆண்டவரை நம்பி தானே அந்த பிஸ்னஸ் செய்கிறேன், ஆண்டவரை நம்பி தான் நான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன்னு சொல்லுகிற தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிற காரியம் என்னென்று சொன்னால், உங்களுடைய ஜெபம் கேட்கப்பட்டது. உங்களுடைய ஜெபத்துக்கு பதில் உண்டு. உங்களுடைய ஜெபத்துக்கு நிச்சயமாக உன் பதில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. வேதத்திலேருந்து ஒரு பகுதியை நம்ம பார்க்குறோம். 1 நாளாகமம் அதிகாரம் 4ஆம் வசனம் 10ஆம் வசனம் சொல்கிறது, யாபேஸ் என்று சொல்லி ஒரு மனுஷன் காணப்பட்டான். அந்த யாபேஸு பேர் துக்கம். அந்த மனுஷன் இஸ்ரவேல் தேவனை நோக்கி கூப்பிட்டார். இஸ்ரவேல் தேவனை நோக்கி கூப்பிட்ற ஒரு மனுஷனுக்கு நிச்சயமாக ஜெபத்துக்கு பதில் உண்டு. இந்த இஸ்ரவேல் யாருன்னு சொன்னீங்கன்னா, ஆவிக்குள்ளே இஸ்ரவேலாக இருக்கிறது நீங்கள் நானும் மட்டும்தான். அந்த தெய்வம் யாருன்னு சொன்னால், சர்வ வல்லமுள்ள தேவன். அவருக்கு ஈடானவர் யாரும் இல்லை, அவருக்கு ஒப்பானவர் யாரும் இல்லை, அவர் நிகரானவர் யாரும் இல்லை. அவருடைய வல்லமை தடுக்கிற ஒரு மனுஷனுக்கும் ஒரு அதிகாரமே கிடையாது. 1 நாளாகமத்தில் பார்க்குறோம். இந்த யாபேஸ் ஜெபிக்கிறார், கர்த்தாவே நீர் என்னை ஆசீர்வதியும். அருமையான தேவன பிள்ளைகளே, இந்த இஸ்ரவேல் தேவனை நோக்கி ஒரு மனுஷன் ஜெபிக்கிறான், கர்த்தாவே நீர் என்னை ஆசீர்வதியும். நீங்கள் யாரை கேட்குறீங்க? ஐயா, நீங்கள் யார் ஆசீர்வாதத்தை எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறீங்க?
அம்மா, நீங்கள் யாருடைய ஆசீர்வாதத்தை எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறீங்க? சகோதரரே, இப்படி யாருடைய ஆசீர்வாதத்தை எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறீங்க? இந்த வேதத்தில் முழுசாக நீங்கள் பார்த்தீங்கன்னா யாபேசு பேர் 2-3 இடத்துல தான் சொல்லப்பட்டு இருக்கிறது. இந்த இஸ்ரவேல் தேவனை நோக்கி, கர்த்தாவே நீர் என்னை ஆசீர்வதியோ. அந்த மனுஷகிட்ட போலங்க. சோர்ந்து போகிறீங்களா? கலங்கி இருக்கிறீங்களா? உங்கள் வாழ்க்கையில் நன்மை எதிர்பார்க்காத இருக்கிறீங்களா? உங்கள் வாழ்க்கையில் எது வைத்தாலும் ஃபெயிலருன்னு இருக்கிறீங்களா? நான் கைவிட்டதெல்லாம் தோல்வி என்று சொல்லுகிற உங்களுடைய வாழ்க்கையில் ஆவியானவர் உங்களோடு பேசி கொண்டு இருக்கிறார் சகோதரனே. ஆவியானவர் உங்களோடு பேசி கொண்டு இருக்கிறார் சகோதரியே. ஆவியானவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார் காரியம் என்ன சொன்னால், என்னை நோக்கி கூப்பிடு, என்னை நோக்கி கூப்பிடு. எந்த மனுஷரை நோக்கி கூப்பிட்டியோ அந்த மனுஷன் உங்களுக்கு விரோதமாக செய்து இருக்கிற காரியங்கள் நீ அறிந்திருக்கிறாய். எந்த மனுஷரை நம்பி நீங்கள் வாழ்ந்தீங்களோ அந்த மனுஷருடைய உங்களுக்கு விரோதமாக செய்த காரியங்கள் நீங்கள் பார்ப்பா. அந்த யாபேசு இஸ்ரவேல் தேவனை நோக்கி கூப்பிடுறான். அவன் கூப்பிட்டுனா சொல்ல, கர்த்தாவே நீர் என்னை ஆசீர்வதிங்க ஆண்டவரே, நீர் என்னை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. எந்த மனுஷர்கிட்ட போயோ, எந்த அரசாங்கத்துக்கிட்ட போயோ, ஏதோ பணம் படித்தவர்கிட்ட போயோ, நல்ல அந்தஸ்தில் இருக்கிற ஒரு மனுஷங்கிட்ட போய் கேட்கல, கர்த்தாவே நீர் என்னை ஆசீர்வதின்னு. இஸ்ரவேல் தேவனை நோக்கி, கர்த்தாவே நீர் என்னை ஆசீர்வதியும், நீர் என்னை ஆசீர்வதியோ. அருமையான தேவன் பிள்ளை, கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அது கூட வேதனை கூட்ட மாட்டார். நீங்கள் எந்த மனுஷர்கிட்ட போய் உதவி செய்து உங்களுக்கு ஒரு வேளை 2 வேளை 1 மாதம் உதவி செய்தால் அந்த மனுஷர் சொல்லி காட்டுவாங்க உங்களுக்கு. ஆனால் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் என்று சொன்னால், கர்த்தர் உங்களை உயர்த்துவார் என்று சொன்னால், அது பரிபூர்ணமான ஆசீர்வாதமாக காணப்படும். ஜெயமோ கர்த்தரால் வரும். இஸ்ரவேல் தேவனை நோக்கி கூப்பிடும்போது, கர்த்தாவே நீர் என்னை ஆசீர்வதியும். அருமையான தேவனே, நம்ம யாரை நோக்கி கூப்பிட்டு கொண்டு இருக்கிறோம்? ஆசீர்வாதம் எங்கேருந்து வரும்னு சொன்னால், எல்லா ஆசீர்வாதத்துக்கும் ஊற்று ஒருவமாக இருக்கிற நம்முடைய சர்வ வல்லமுள்ள தேவனுக்கிட்ட தான் வரும். அந்த தெய்வம் மட்டும்தான் நம்மளை ஆசீர்வதித்து உயர்த்த முடியும். நம்ம நினைக்கிற காரியங்கள் என்ன? மனுஷர்கிட்ட போனால் ஒரு நன்மை கிடைக்கும், ஒரு அதிகாரிகிட்ட போனால் ஒரு நன்மை கிடைக்கும், அவர் போனால் நம்மளை ஆசீர்வதிப்பார், எனக்கு தெரிஞ்ச ஒரு நல்ல இன்ஃப்ளூயன்ஸில் இருக்கிறார், அவர்கிட்ட போனால் நாளைக்கு எல்லாம் உதவி வரும்னு நினைத்து கொண்டு வாழ்ந்து கொண்டு இருக்கிற அருமையான சகோதர சகோதரிகளே, இந்த வேதத்தில் சொல்லப்பட்ட காரியம் என்ன சொன்னால், கர்த்தாவே நீர் என்னை ஆசீர்வதியும், நீர் என்னை ஆசீர்வதியும். நம்ம யாருடைய ஆசீர்வாதத்தை எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறோம்? கிறிஸ்துவங்களாக இருக்கிற நம்போ, ஆண்டவரை நம்பி இருக்கிற நம்போ, ஆண்டவரை சார்ந்து வாழ்ந்து கொண்டு இருக்கிற நம்போ, யாருடைய ஆசீர்வாதத்தை எதிர்பார்த்து வாழ்ந்து கொண்டு இருக்கிறீங்க? யாருடைய நன்மை எதிர்பார்த்து வாழ்ந்து கொண்டு இருக்கிறீங்க? யாருடைய அற்புதத்தை பார்த்து வாழ்ந்து கொண்டு இருக்கிறீங்க? ஒரு வேளை நீங்கள் நம்பி இருக்கிறவங்களுக்கு உதவி செய்யலாம். ஆனால் நான் சொல்லுகிறேன், இஸ்ரவேல் தேவனை நோக்கி பார்க்கும்போது, கர்த்தாவே நீர் என்னை ஆசீர்வதின்னு சொல்லும்போது, அருமையான தேவ பிள்ளைகள், அந்த இஸ்ரவேல் தேவன் உங்களோடு இருந்து உங்களை ஆசீர்வதிக்கவும் உண்மையுள்ள தேவனாக காணப்படுகிறார். ஆசீர்வாதம் என்று சொன்னால், பூமிக்குரிய ஆசீர்வாதம், ஆவிக்குரிய ஆசீர்வாதம், எல்லாத்தையும் இந்த 2த்தையும் கொடுக்குற ஒரே ஒரு மனுஷர் தெய்வம் யார் சொன்னால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. நம்ம மனுஷர்கிட்ட போகும்போது பண உதவி செய்யலாம், ஒருவேளை நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு இன்ஃப்ளூயன்ஸில் ஏதோ ஒரு காரியம் செய்யலாம், நம்மளுக்கு உண்டான காரியங்களே வேலை செய்யலாம். ஆனால் உங்களை பார்த்து நான் சொல்லுகிறேன், ஆண்டவர் மட்டும்தான் உங்களை ஆசீர்வதிக்க முடியும். ஒருத்தர் தாழ்த்துகிறவரும் ஆண்டவர் தான், ஒருத்தர் உயர்த்துகிறவரும் ஆண்டவர் மட்டும்தான். அவர் குப்பையிலேருந்து தூக்கி ராஜாக்கள் மத்தியில் உட்கார செய்கிறவர் நம்முடைய ஆண்டவர். நம்ம வாழ்க்கையில் தகுதியே இல்லைன்னு சொல்லி நினைக்கும் போது தான் ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதித்து தகுதி உள்ள ஒரு மனுஷனாக மாற்றுவார். ஒருவேளை படிப்பில்லை என்று சொல்லி யோசித்து பாருங்கள், ஆனால் உங்களுக்கு திறமை கொடுத்து ஆண்டவர் ஏதோ ஒரு விஷயத்தில் ஆசீர்வதித்து இருப்பார். நம்ம யாருடைய ஆசீர்வாதத்தை எதிர்பார்த்து கொண்டு வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் தேவனுடைய பிள்ளைகளே? நான் சொல்லுகிறேன், கர்த்தருடைய ஆசீர்வாதத்தில் வாழ்கிற ஒரு மனுஷன் செழிப்பாக இருப்பான். கர்த்தருடைய மனுஷன் எப்படி விசுவாசி செழிப்பாக வாழ முடியும் என்று சொன்னால், கர்த்தருடைய ஆசீர்வாதத்துக்கு எதிர்பார்க்குற ஒரு மனுஷனை கர்த்தர் நிச்சயமாக ஆசீர்வதிப்பார். இந்த யாபேசு செபிக்கிறாருங்க தேவனுடைய பிள்ளைகளை, கர்த்தாவே நீர் என்னை ஆசீர்வதியும், நீர் என்னை ஆசீர்வதி ஆண்டவரே. நான் மனுஷரை நம்ப ஏமாந்துட்டேன் ஆண்டவரே, நான் ஒருவேளை வேறு யாரோ நம்பி நான் ஏமாந்துட்டேன், யாரை போய் நம்புறதுன்னு தெரில, இந்த பொல்லாத உலகத்தில் வாழ்ந்து கொண்டு நான் யாரை நம்புறதுன்னு தெரியல. கர்த்தாவே நீர் என்னை ஆசீர்வதியம்னு சொல்லி நீங்கள் கேட்டு பாருங்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறதுக்கு உண்மை உள்ள தேவனாக காணப்படுகிறார். உங்களை ஆசீர்வதித்து மேன்மைப்படுறதுக்கு அவர் உண்மை உள்ள தேவனாக காணப்படுகிறார். உங்களை ஆசீர்வதித்து கனப்படுறதுக்கு உண்மை உள்ள தேவனாக இருக்கிறார். நீங்கள் எந்த இடத்துலலாம் வெக்கப்பட்டு போனீங்களோ அந்த இடத்துலையே உங்களை ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து உயர்த்த உண்மை உள்ள தேவனாக காணப்படுகிறார். ஒருவேளை உங்கள் தொழிலையோ, உங்கள் பிஸ்னஸ்லையோ, உங்கள் ஊழியத்திலையோ, ஆண்டவரே உங்கள் குடும்பத்தில் எந்த இடத்துலலாம் நீங்கள் தோல்வியோ
காணப்படுகிறீங்களோ எல்லாவற்றிலும் என் தேவனாய் கர்த்தர் உங்கள் தலைகளை உயர்த்த உண்மை உள்ள தேவனாக இருக்கிறார். அதான் இந்த யாபேஸ் செபிக்கிற, கர்த்தாவே நீர் என்னை ஆசீர்வதியும். கொஞ்சம் யோசித்து பாருங்கள் தேவனோட பிள்ளைகளை. நம்மளை படைத்த ஆண்டவர், நம்மளை தெரிந்து கொண்ட ஆண்டவர், நம்ம மீட்டெடுத்த ஆண்டவர், இது வரைக்கும் நம்மளை தப்பி வைத்த ஆண்டவர், நம்ம அவரை நோக்கி கூப்பிட்றோமா இல்லை மனுஷரை நோக்கி கூப்பிட்டு கொண்டு இருக்கிறோமா? யாரை அவருடைய ஆசீர்வாதத்தை எதிர்பார்த்து நம்ம கிறிஸ்துவங்களாக நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம்? கர்த்தாவே நீர் என்னை ஆசீர்வதியும். ரெண்டாவது ஜெபிக்கிறாங்க, கர்த்தாவே நீர் என்னை ஆசீர்வதி, என்னுடைய எல்லையை பெரிதாக்குங்க. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய ஆசீர்வாதம் வந்துச்சுன்னாவே போதுங்க, அவருடைய எல்லை நம்மளை பெரிதாக்கும். அவன் ஜெபிக்கிறான், கர்த்தாவே நீர் என்னை ஆசீர்வதித்து என்னுடைய எல்லை பெரிதாக்க ஆண்டவரே. கர்த்தர்கிட்ட ஜெபிக்கிற காரியம் பாருங்கள். ஆண்டவரே நீர் என்னை ஆசீர்வதிங்க, என்னுடைய எல்லையை பெரிதாக்குங்க. கொஞ்சம் யோசித்து பாருங்கள். அவருடைய சூழ்நிலை என்னன்னு சொல்லி மனுஷருக்கு தெரியாது இருந்திருக்கலாம், ஆனால் என் தெய்வத்துக்கு தெரியும். என் தெய்வத்துக்கு தெரியும் உங்களுடைய சூழ்நிலை. என் தெய்வத்துக்கு தெரியும் உங்களுடைய சூழ்நிலை எந்த காரியத்தில் நீங்கள் போய் கொண்டு இருக்கிறீங்கன்னு. உங்களுடைய எல்லை என்று சொன்னால் உங்கள் மனைவி, பிள்ளைகள், ஊழியம், குடும்பம், உங்களை சுற்றி இருக்கிற எல்லா காரியத்திலும் என் தேவனாய் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கணும்னு சொல்லி ஜெபிக்கிறேன். என்னுடைய எல்லை பெரிதாக்க ஆண்டவரே, நீங்கள் ஜெபித்து பாருங்கள். கர்த்தாவே நீர் என்னை ஆசீர்வதித்து என்னுடைய எல்லை பெரிதாக்குங்கன்னு சொல்லி பாருங்கள். உன்னுடைய ஊழியத்தின் எல்லைகள் ஆண்டவர் பெரிதாக்குவார். உங்கள் குடும்பத்தின் வாழ்க்கையின் எல்லைகளை பெரிதாக்குவார். உங்களுடைய பணத்தையும் பெரிதாக்குவார். ஒரு குடும்ப சூழ்நிலை எந்த இடத்துல சமாதானம் இல்லாத அந்த இடத்துல என் தேவனாய் கர்த்தர் பெரித செய்ய அவர் உண்மையுள்ள தேவனாக காணப்படுகிறார். தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தாவே என் எல்லையை பெரிதாக்கும். யோசித்து பாருங்க. கர்த்தாவே நீர் என்னை ஆசீர்வதித்து என்னுடைய எல்லை பெரிதாக்கும்னு ஜெபிக்கிறான் ஆண்டவர். அது மட்டும் இல்லை, மூன்றாவது காரியங்களை சொல்லுகிறார், உம்முடைய கரம் என்னோடு இருக்கட்டும். கர்த்தாவே நீர் என்னை ஆசீர்வதித்து என்னுடைய எல்லை பெரிதாக்கி உங்களுடைய கரம் என்னோடு இருக்கட்டும். இந்த நிகழ்ச்சி பார்த்து கொண்டுக்கிற தேவனுடைய பிள்ளைகளை, ஜெபிக்க வேண்டிய காரியங்கள் நம்ம அதிகமாக வச்சுக்கிறோம். ஒரு மனுஷன் ஜெபித்த உடனே பதில் வந்து சொல்லுனாக்கா, கர்த்தாவே நீர் என்னை ஆசீர்வதித்து என்னை எல்லை பெரிதாக்கி உங்களுடைய கரம் என்னோடு இருந்து தீங்கி என்னை துக்கப்படுத்தாதபடி காத்து கொள்ளும் என்று சொன்ன உடனே இந்த ஜெபத்துக்கு பதில் வந்ததுதான். மூணாவது பார்க்குறோம், உங்களுடைய கரம் என்னோடு இருக்கட்டும். யாருடைய கரத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம்? வேதம் சொல்வது, கர்த்தருடைய கரம் பலத்து துருக்கும், நீதிமான்கள் அதுக்குள்ளே ஓடி ஒளிந்து கொள்வார்கள். கர்த்தருடைய கரம் நம்மோடு இருக்கும்போது தீங்கு வராது. கர்த்தருடைய கரம் நம்மோடு இருக்கும்போது சத்ரு நம்மளை மேற்கொள்ள முடியாது. கர்த்தருடைய கரம் நம்மோடு இருக்கும்போது எந்த பிசாசு ஜெயித்து கொள்ள முடியாது. கர்த்தருடைய கரம் நம்மோடு இருக்கும்போது எந்த தீங்கும் நம்மளுக்கு அணுகாது. தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய கரம் நம்மோடு இருக்கும்போது நீங்கள் அதே இடத்துல நீங்கள் வாஸ்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 1 நாளாகமம் 29ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறது, கர்த்தருடைய கரம் நம்மோடு இருக்கும்போது ஐஸ்வர்யம் கனமும் வருமா? ஐஸ்வர்யம் கனமும் எங்கேருந்து வரும்னாக்கா கர்த்தருடைய கரத்தில் உண்டு. 1 நாளாகமம் 29ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை நீங்கள் எடுத்து பார்ப்பீங்கன்னு சொன்னால், ஐஸ்வர்யம் கனமும் கர்த்தரால் வரும். ஐஸ்வர்ய கனமும் கர்த்தருடைய கரம் எங்கே இருக்குதோ அங்கே வரும். கர்த்தருடைய கரம் நம்மோடு இருப்போம் என்று சொன்னால் இந்த உலகத்தில் எல்லா விதமான கிருபை, எல்லா விதமான தயவு, எல்லா விதமான ஆசீர்வாதத்தை கொடுத்து அவர் நம்மளோடு வழிநடத்துகிறார். உண்மை உள்ள தேவனாக காணப்படுகிறார்.